Assalamualaikum, welcome to Afra's Food Channel. Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி சிக்கன் அண்ட் முட்டையெல்லாம் போட்டு சூப்பரா கொத்து பரோட்டா ஸ்டைல்ல ஹெல்த்தியான சப்பாத்தி போட்டு கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 சப்பாத்தி போல் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் எல்லா சப்பாத்திகளையும் குட்டி குட்டி பீசஸாக நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா கரண்டி வச்சு நல்லா கொத்துவாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறனால ரொம்ப மைன்யூட்டாக குட்டி குட்டியாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக பீசஸாக போட்டுடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற கொத்து பரோட்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக் ஃப்ளேவர் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கூடவே 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக தனியாக ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 4 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த 4 முட்டையும் லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அதோட பீசஸ் சங்க்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட போன்லெஸ் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி செஞ்ச கிரேவி, சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த ஸ்க்ராம்பிள் பண்ண முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொத்து சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிச்சு போட்டிருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த சப்பாத்தியும் அந்த மசாலாவும் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலாக சாப் பண்ணியிருக்க மல்லித்தலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பிளேட் பண்ணிடலாம். எம்மி அண்ட் ஹெல்த்தி கொத்து சப்பாத்தி ஹோட்டல் கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.